என்னடா இப்படி படம் எடுத்து வச்சிருக்கீங்க, சான்ஸே இல்லை, தமிழ் சினிமாவையே புரட்டி போட போகிற படம், அப்படி ஒரு படத்தை வந்து தமிழ் சினிமாவில் வந்து எடுத்து வச்சிருக்கீங்க, இப்படிலாம் நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு காதுக்கு வரும். இது எதையுமே கேட்காம நார்மலாக தேட்டரில் போய் உட்காந்து கொட்டுக்காளி படத்தை பாருங்கள். PS வினோத்ராஜ் சொன்ன மாதிரி தமிழ் சினிமாவையே புரட்டி போடுற மாதிரியான படங்கள்லாம் அவர் வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணல. அவர் வாழ்க்கையில் பார்த்த, அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தை வந்து ரொம்பவே யதார்த்தமாக நிறைய விஷயங்களோட வந்து படமாக எடுத்திருக்காரு. அந்த படத்தில் இருக்கக்கூடிய குட் என்ன, பேட் என்ன, அக்லி என்ன அப்படின்றது தான் இந்த குட் பேட் அக்லி ரிவ்யூவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். GTயோட உங்க ஹாலிடே சூப்பர் ஸ்பெஷல் தான். GT Holidays, South India's #1 travel brand. Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai. மீனா, அதாவது ஆனாபென் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு பேய் பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கல்யாணம் பண்ணிக்க போற பையன் பாண்டி, அதாவது சூரியும் அவங்களோட குடும்பத்தினரும் சேர்ந்து பேயோட்டுற சாமியார் கிட்ட ஆனாபென், அதாவது மீனாவை கூட்டிட்டு போகக்கூடிய அந்த டிராவல்ல நடக்கக்கூடிய சின்ன சின்ன சம்பவங்கள், அவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய உரையாடல்கள், இதெல்லாம் தான் படத்தோட கதை. கொட்டுக்காளியில ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். முதல்ல வந்து படத்துல நடிச்ச நடிகர்கள் எல்லாரும் போட்டி ஈக்குவலா வந்து அந்த கேரக்டர் வந்து அடித்து துவம்சம் பண்ணியிருப்பாங்க. ஆனாபென் வந்து கடைசி வரைக்கும் பேசவே மாட்டாங்க. கண்ணாசைகள் வழியாகவே அவங்களோட எமோஷன்ஸ் எல்லாத்தையுமே கடத்திக்கிட்டே வருவாங்க. சூரி வந்து ஆரம்பத்தில் இருந்தே டென்ஷனான எரிஞ்சு விழக்கூடிய ஒரு மனநிலையில் வந்து நடிச்சிருப்பாரு. ஆனாபென் வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு பாட்டு பாடுவாங்க. அந்த பாட்டை கேட்டுட்டு ஒரு கொடுக்கக்கூடிய ரியாக்ஷன் இருக்குல்ல, ஐயோ அதை பார்த்துட்டு நம்ம உடம்பே நடுங்கிடும், அப்படி ஒரு ரியாக்ஷன் வந்து கொடுப்பாரு. ரெண்டு பேருமே நடிப்புல வந்து பிச்சுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். படம் ரொம்ப சீரியஸான படம், இதுல நம்ம என்ஜாய் பண்றதுக்கான காமெடிகள், அந்த ரசிக்கும்படியான விஷயங்கள் எல்லாம் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டா நிறையவே மதற்கார குசும்பு வந்து அங்கங்க இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஆணாதிக்க மனநிலை, சாதிய மனோபாவம், சடங்கு சம்பிரதாயம் இதெல்லாம் சேர்ந்துட்டு ஒரு பொண்ணை என்ன பாடுபடுத்துது அப்படின்னு சொல்லிட்டு படம் முழுக்க ஒரு நரேட்டிவா சொல்லிட்டு வந்துகிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் கேட்கும்போது ரொம்பவே ஹெவி ஹார்ட்டடா நம்மளை வந்து ஃபீல் பண்ண வைக்கும். அது மட்டும் இல்ல, 12th படிக்கும் போதே அவளை வந்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்கணும், மேல் படிப்புக்காக அனுப்பியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பெண்களே ஆணாதிக்க மனோபாவத்தில் வந்து இருக்கிறது கேட்கும்போது ரொம்பவே கனமான ஒரு விஷயமா தான் நம்மளை ஃபீல் பண்ண வைக்கும். நிறைய விஷயங்களை வந்து பேசுறேன், சமூகத்தின் மேல அக்கறையில இதெல்லாம் வந்து டிஸ்கஷனுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கமா டயலாக்லாம் பேசாம இப்படி ஒரு சம்பவம் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்களை கூட்டிட்டு வந்து சூரிய ஆனாபென் அந்த களத்துக்குள்ள இறக்கி விட்டு இந்த சம்பவத்துக்கு இப்படிலாம் டிராவல் ஆகி நம்ம போறோம், அப்போ என்னெல்லாம் பண்ணுவீங்க, என்னெல்லாம் பேசுவீங்க, அதை அப்படியே உங்க இயல்பா பண்ணுங்க, நாங்கள் வந்து ஷூட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்து எடுத்தா எப்படி இருக்குமோ அப்படியான ஒரு ஃபீல் தான் படம் முழுக்கவே பார்க்கும்போது நமக்கு கிடைச்சது. ஒளிப்பதிவும் சரி, ஒளிப்பதிவும் சரி, நம்மளை அந்த ஆட்டோல, அந்த பைக்ல, அந்த ரோடு வழியா நம்மளை வந்து அந்த சாமியார்கிட்ட கூட்டிட்டு போய்கிட்டே இருந்துச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவா வந்து நம்ம சொல்லலாம். இந்த படத்துல பேட் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா சில விஷயங்கள் நெகட்டிவாகவும் இருக்கு. ஆனாபெனோட கேரக்டர் வந்து சைக்கலாஜிக்கலா அப்ளை பண்ண வேண்டிய ஒரு ரோல், அவங்க வந்து எல்லாத்தையுமே ரியாக்ஷன் வழியாவே கடத்திட்டு இருப்பாங்க. நிறைய நேரங்களில் இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாவே இருந்துட்டு இருக்கு. இந்த படத்தோட மிகப்பெரிய பலமே அந்த எளிமை தான். அந்த எளிமை தான் பலவீனமும் கூட. இதுல வரக்கூடிய குறியீடுகளா இருக்கட்டும், கிளைமேக்ஸா இருக்கட்டும், இது எல்லாமே செவுத்துல ஒன்று பலார்னு விட்ட மாதிரி எல்லாத்தையும் குலுக்குமா அப்படின்னு கேட்டா அது வந்து கேள்விக்குறியா தான் இருந்துட்டு இருக்கு. அதே மாதிரி ஒளிப்பதிவுகள் வந்து இசை இல்லாததுனால நிறைய இடங்கள்ல வந்து ஓவர்டூவா இருக்கும், இந்த இடத்துல கொஞ்சம் சைலன்ஸ் எடுத்துருக்கலாமோ அப்படின்ற மாதிரிலாம் நமக்கு தோண வைக்குது. அதே மாதிரி கூழாங்கல் படம் 2-3 தடவை பார்த்தா தான் நமக்கு புரியும் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலையில் இருப்போம். அதே மாதிரி தான் கொட்டுக்காளி படமும் இதையும் 2-3 தடவை பார்த்தா தான் நமக்கு புரியுமோ அப்படின்ற மாதிரியும் தோண வைக்கிறதெல்லாம் இந்த படத்தோட நெகட்டிவ். இந்த படம் ரொம்பவே ஆர்ட் படம் அப்படின்னு சொல்றாங்க, அதனால ரொம்ப ஸ்லோவா போகுமே அப்படின்ற மாதிரி நீங்க நினைக்கலாம். கரெக்டு தான், ஆர்ட் படம் தான், ஸ்லோவாக தான் போகும். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய குட்டி குட்டி விஷயங்களை நீங்கள் கவனிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அந்த படம் வந்து உங்களை நகர்த்தி வந்து எடுத்துகிட்டு போயிடும். ரெண்டாவது வந்து இசை இல்லாத ஒரு படம், நம்ம எல்லா படமுமே இசையோடையே கேட்டு பழகிருப்போம். இசை இல்லாத ஒரு படம் எப்படி இருக்கும், எமோஷன்ஸை வந்து இசை இல்லாமல் எப்படி வந்து இவங்க வந்து வெளிக்காட்டியிருப்பாங்க, இதை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தேட்டரில் போயிட்டு இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம். குடும்பத்தோட கண்டிப்பாக போய் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக குடும்பத்தோட போய் பாருங்க. அப்போ தான் உங்கள் அப்பா அம்மா அவங்களுக்கு இடையில இது பத்தின ஒரு டிஸ்கஷன் வந்து கிரியேட் ஆகும். அது ரொம்பவே ஆரோக்கியமா இந்த சமூகத்துக்கு இருக்கும். அடக்குமுறையெல்லாம் பண்றவங்களுக்கு இந்த கொட்டுக்காளி படம் வந்து புரியுமா இல்ல புரிய வைக்குமா அப்படின்ற மாதிரி கேள்வி எழலாம். அட்வைஸ் பண்றதுக்காகலாம் PS வினோத்ராஜ் வந்து இந்த படத்தை வந்து எடுக்கல, உள்ளதா உள்ளபடியே வந்து காட்டியிருக்காரு. இந்த படத்தோட கிளைமேக்ஸ் முடியும் போது நீங்க என்ன எடுத்துட்டு வரீங்களோ அதுதான் இந்த படம் வந்து உங்களுக்கு சொல்ல வர மெசேஜ். கொட்டுக்காளி கமர்ஷியலா சக்சஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டா அது சிவகார்த்திகேயனோட கவலை, நமக்கு என்ன. உலக சினிமான்னு கொண்டாடப்படக்கூடிய படங்கள் எல்லாமே அந்தந்த ஊர்ல அந்தந்த ரூட்டடா இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பத்தி பேசின படங்கள் தான். அந்த வகையில பார்க்கும்போது நம்ம ஊர்ல ரூட்டடா இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை எடுத்து கொட்டுக்காளி பேசியிருக்கு. அந்த வகையில கொட்டுக்காளியும் உலக சினிமா தான். குட் அப்படின்னு பார்க்குறப்ப ஒரு 80% இந்த படத்துக்கு வந்து மார்க் கொடுக்கலாம். அதே மாதிரி பேட் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா ஒரு 20% இந்த படத்தில் வந்து பேட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதே மாதிரி அக்லி அப்படின்னா அது 0 லெவலில் தான் இருக்குது அப்படின்னே சொல்லலாம்.
என்ன கதவை திறந்தா ஒரே வெட்டு வழியா இருக்கு. இந்த மாதிரி அடுத்து வரப்போற படங்களுக்கு குட் பேட் அக்லி ரிவ்யூ நீங்க பார்க்கணும் அப்படின்னா தமிழ்நாடு நவ் பேஜஸ் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. GTயோட உங்க ஹாலிடே சூப்பர் ஸ்பெஷல் தான். GT Holidays, South India's #1 travel brand. Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai.